السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ரமலானுடைய தராபிஹுக்கு பின்னால் மார்க்க உபதேசங்களை கேட்கின்ற நிகழ்விலே நாம் இருக்கிறோம். இன்றைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் முஃமினூன் என்ற ஒரு அத்தியாயத்தை எங்களுக்கு தருகிறான். மூமின்கள் விசுவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த விசுவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான ஒரு பகுதியான விளக்கங்களை சொல்கிறான். அதில் ஒரு விசுவாசி பேணிக்கையாக இருக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்கிற பகுதியை மட்டும் இன்று நாம் பார்த்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், திடனாக வெற்றி அடைந்து விட்டார்கள், நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? மூமினாக இருந்தால் முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் என்பது செயல்பாடு, ஈமான் என்பது நம்பிக்கை கோட்பாடு. இஸ்லாம் என்பது செயல்பாடு, ஈமான் என்பது நம்பிக்கை கோட்பாடு, இதயத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனுக்கு இதயத்தில் ஈமான் இருக்கிறது என்றால் அதன் பிரதிபலிப்பாக வெளியிலே அவனுடைய செயல்பாடுகளும் அதற்கு ஒத்ததாக அமைய வேண்டும். அப்ப கது அஃப்லஹல் மூமினூன், ஒருத்தருக்கு ஈமான் இருக்கு, ஈமான் இருந்தா அவன் கட்டாயம் சொர்க்கத்துக்கு போவான். ஈமான் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இருக்கிறதோ அவர் கூட நிச்சயம் சொர்க்கத்துக்கு போவார். இதுதான் இஸ்லாம். அப்ப அவர் பாவம் செஞ்சா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அல்லாஹ் நாடினால் அவரை தண்டித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான், இல்லையா அவரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். தண்டித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான், அல்லன்னா மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் தண்டிப்பானா மன்னிப்பானாங்கிறதுக்கு உத்தரவாதம் யாரும் இல்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? நபிமார்கள் பாவம் அற்றவர்கள், ஆனால் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்திலே வருடக்கணக்கிலே மன்றாடி பிழை பொறுக்க தேடி இருக்கிறார்கள். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்களுக்கு எந்த பாவமும் இல்லை, பாவிகளை பரிந்துரைத்து கரை சேர்க்கின்ற நாயகமே அவர்கள்தான். ஆனால் ஒரு நாளைக்கு 70 தடவைகள் அல்லது 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிழை பொறுக்க தேடுவார்கள், பிழை பொறுக்க தேடுவார்கள். அப்ப இங்க அல்லாஹ் தஆலா கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் ஜெயமடைவார்கள், எந்த தண்டனையும் இல்லாமல் அவர்கள் தப்ப முடியும். எப்ப தெரியுமா? கீழ் வரக்கூடிய அம்சங்களையும் அவர்கள் பேண வேண்டும். என்ற கல்வில ஈமான் இருக்கு, என்ன அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில தவறு செய்ய அனுமதி இல்லை. என்ற கல்வில ஈமான் இருக்கு, நான் நரகத்துக்கு போக மாட்டேன் என்று பாவம் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. இந்த அம்சங்களை ஏற்பணியாக வேண்டும். ஒருவேளை அல்லாஹ் தஆலா தண்டித்துத்தான் அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனையை நம்மால் தாங்க முடியுமா? எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் சொல்கிறது, யாராவது ஒருவர் இந்த உலகத்தில் அவருக்கு ஈமான் இருக்கு, ஆனா அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்கிறார், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவரை நரகத்திலே தண்டித்து விட்டு சொர்க்கத்தின் நதியிலே நீரிலே கழுவி அவரை சொர்க்கத்துக்குள் பாரப்படுப்பான். செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவி, அதுக்கு பிறகு என்ன செய், நீ சொர்க்கத்துக்கு திருப்பவா. இரண்டாம் கட்டமா தான் அவர் சொர்க்கத்துக்கு வருவார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறது இஸ்லாம். என்ன தெரியுமா? ஆற்றங்கரை ஓரத்துல மிகவும் சுரிபடிந்த மண் இருக்கும். அந்த மண்ணில ஒரு விதை கிடந்தால் அந்த விதை என்ன கலர்ல இருக்கும்? அதே சுரியுடைய நிறத்தில் தான் கருத்து போய் கிடக்கும். ஆத்துடைய தண்ணி அந்த விதையில் தட்ட தட்ட அந்த விதை முளைக்க தொடங்கி அந்த முளையிலிருந்து மஞ்சள் நிறம் கலந்த ஒரு குருத்து, ஒரு இலை துளிர்விடும் அல்லவா? அதுபோல இந்த உலகத்தில் ஒருத்தன மனசுல ஈமான் இருந்தா, அவன் நாளை இந்த உலகத்துல அவன் பாவம் செஞ்சா நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா அவன் பாவத்துக்குரிய தண்டனையை நரகத்துல கொடுப்பான்.
கொடுத்தால் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த கருப்பு நிற விதையை போல இவன் தண்டனை பெற்று மாறி நிறம் மாறி விடுவான். அந்த ஆத்து தண்ணி பட்டா மஞ்ச நிற துளிர் அதில் வெளியாகுமே, அதுபோல தண்டனை காலம் முடிந்த பிறகு சொர்க்கத்தின் நதியிலே இவன் கழுவப்பட்டு மஞ்சள் நிறமாக மாறி பிரகாசமான முகத்தோடு சொர்க்கத்துக்கு போவான். இவனை காப்பாத்தினது சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போனது ஈமான். எனவே ஈமான் இருக்கிறது என்பதற்காக துணிந்து பாவங்கள் செய்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காகத்தான் இந்த சூரத்துல் முஃமினூன் இறை விசுவாசிகள் என்ற அத்தியாயத்திலே முதலாவது பாட் அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துவான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் ஜெயமடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? முதலாவது அவன் செய்ய வேண்டியது, ஒரு மூமினாக இருந்தால் அவன் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தான் தொழுகிற தொழுகையை பேணுதலுடையவனாக உள்ளச்சம் உடையவனாக அவன் தொழுதாக வேண்டும். முதலாவது கண்டிஷனே தொழுகதான். ஈமான் கம்ப்ளீட்டா இருக்குது. அடுத்ததாக அவர்ல பார்க்கிற முதலாவது விஷயம் என்ன? தொழுக. கபர்ல கூட ஆகிரத்துல கூட கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற பொழுது முதலாவது கேள்வி கணக்கு எதை பத்தி? தொழுகை பற்றியதாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு அடியானுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகைதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான விஷயம் தொழுகை. தொழுகையை மிக முக்கியமான ஒரு அமலாக இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அப்ப கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் ஜெயமடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சப்பாட்டோடு இறை பக்தியோடு அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். இது முதலாவது கண்டிஷன். வல்லதீனஹும், மேலும் அவர்கள் அனில் லஹ்வி முஹ்ரிலூன், வீணான காரியங்களை கண்டால் அதை விட்டும் புறக்கணித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். 20 ரக்காத்து தராவீஹுக்கு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் ஒருவனுக்கு நிக்கிறதுக்கு கஷ்டம். ஆனா ரோட்ல யாராவது 2 பேர் அடிபடி பட்டா, சண்டை பிடிச்சா 4 மணித்தியாலத்துக்கு அவன் 2 புதினம் பார்ப்பான். அப்போ உனக்கு காலில் வருத்தம் இருக்காது. நேரம் இல்ல, தொலைவாரத்துக்கு நேரம் இல்ல. எங்கேயாவது தெருவுல 2 நாய் கடிச்சு செத்தாலும் அதை பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்கும். அப்ப ஈமான்ல மிக முக்கியமான இரண்டாவது அம்சம் என்னவென்று கேட்டால், அனில் லஹ்வி முஹ்ரிலூன், வீணான காரியங்களை விட்டு புறக்கணித்து நடக்கக்கூடிய பண்பு அவனில் இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நடக்குதா, இது எனக்கு அவசியமா இல்லையா? அவசியமானது என்ன, நிக்கிற, இல்லையா போயிடுற. ஒரு பிரச்சனை என்னால தீர்க்க முடியுமா இல்லையா, தீர்க்கிற. புதுனம் பாக்குறதுக்கு நேரத்தை வேஸ்ட் ஆக சொல்லி இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. அப்ப வீணான காரியங்கள் என்று எவைகளையெல்லாம் நாம் இனம் காண்கிறோமோ அவைகளையெல்லாம் தவிர்த்து வருவதும் அதை புறக்கணிப்பது ஒரு மூமினுடைய இரண்டாவது முக்கியமான அம்சமாக இந்த ஆயத்தில அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அடுத்ததாக வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவு தன்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்று அவன் கருதினால், ஒருத்தனுக்கிட்ட ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது என்று அவன் கருதினால் கட்டாயம் அவன் ஜகாத் கொடுக்க வேணும். அது 1000 ரூபாய் இருந்தாலும் அவன் கொடுத்தாகணும், 5000 என்றாலும் கொடுத்தாகணும். ஜகாத் எதிலே கடமை? தங்கம் வெள்ளியில கடமை, ஆடு மாடு ஒட்டகைகள்ல கடமை, தானியங்கள்ல கடமை, வியாபார பொருள்கள்ல பொருளுக்குரிய பெருமானத்துக்கு ஜகாத் கடமை. ஒரு ஆள் 100 தேங்காய் அவட்ட 2.5 தேங்காய் ஜகாத் கொடுக்கிறா இல்ல, 2.5 தேங்காய். ஒரு ஆள்கிட்ட 100 கிலோ தொதல் 2.5 கிலோ தொதல் ஜகாத் கொடுக்கிற, அப்படி அல்ல. வியாபார பொருட்களுக்கு என்ன செய்யற, அதனுடைய பெருமானத்தை அளந்து
வருடம் பூர்த்தியான காலம் அவரிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் அதுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுத்துடணும். ஜக்காத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பிறகு நான் ஒரு தரம் சொல்றேன். ஜக்காத் இப்ப கொடுக்கறாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஒன்று அவசரம் என்கிட்ட கணக்கு கேட்டு போட்டு கொடுங்க, அல்லது நான் சொல்ற வரைக்கும் அத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மட ஆக்கள் இங்க நம்மளோட நெருங்கி பழகக்கூடிய நம்முடைய கவும்ல இங்க வரக்கூடியவர்கள் மட்டும் இந்த விஷயம் வெளியிலே நேரடியாக பார்க்கக்கூடிய யாருக்காவது தெளிவு தேவைன்னு சொன்னா கேட்கலாம், நம்ம சொல்லலாம், அதுல பிரச்சனை இல்லை. சரி, வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், மூமின்களுக்குரிய மூன்றாவது அம்சம் என்ன தெரியுமா? ஜகாத் கொடுக்க தகுதி இருந்தால் கட்டாயம் அவங்க கொடுக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மூன்று விஷயங்கள் அல்லாஹு தஆலா சோடி சோடியாக கோருது சொல்லியிருக்கிறான். மூன்று விஷயங்களை இறைவன் சேர்த்து சேர்த்து சொல்லியிருப்பான். சரியா? இதுல ஒன்றை விட்டு ஒன்றை நிறைவேற்றினாலும் அந்த காரியம் என்ன செய்யாது? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. மூன்று விஷயங்கள். அதுல ஒன்று, ஒருவன் தொழுகையை நிலைநாட்டுகிறான், ஜகாத்து கொடுக்கிற வசதி இருந்தும் கொடுக்கல, அவனோட தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தன் ஜகாத்து கொடுக்கிற வசதி இருக்குது, ஜகாத்தை கொடுக்கிறான், தொழக்கூடிய ஆரோக்கியம் எல்லாம் இருக்குது, அவன் தொழல்ல, அவன் ஜகாத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஜகாத்துக்கு தகுதி இருக்கு, தொழுகிறான், ஜகாத்து கொடுக்கல, தொழுக ரிஜெக்ட். ஜகாத்து கொடுக்கிறான் ஆனா தொழல் என்று சொன்னா அந்த தொழுகையும் இதாகிறது. தொழுகையை தொழுது ஜகாத்து கொடுக்கலாட்டி இந்த ஜகாத்து ரெண்டுல எதை விட்டாலும் அவனோட கடமை நிறைவேறாது. அந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்குள்ள நோம்ப கொண்டு வரல, ஜகாத்தை கொண்டு வர்றான். குர்ஆன்ல அதிகமா அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்க. ஜகாத்து கொடுத்து தொலாட்டியும் தப்பு, தொழுது போட்டு ஜகாத்து கொடுக்கலாட்டியும் தப்பு, ரெண்டுமே தவறு. அப்ப மூணாவது அம்சமாக ஜகாத்தை கொண்டு வருகிறான். நாலாவது மூமின்களுக்கு இருக்க வேண்டிய அம்சம். இப்ப நம்மளுக்கு ஜகாத்துங்கிறது சில நிபந்தனைகளோட கடமையானது. வருடம் பூர்த்தியான பொருளாதாரம் இருக்க வேண்டும், அளவு பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். வருடம் பூர்த்தியா இருக்க வேண்டும், அளவும் பூர்த்தியா இருக்க வேண்டும், இல்லையா? ஜகாத் குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு தான் கொடுக்க வேணும், நிபந்தனை இருக்கு. அப்படி ஜகாத் கொடுக்கிற தகுதி இல்லாம நம்மகிட்ட காசு இருக்கு, ஒருத்தர் மொத்தமே 1 லட்சம் தான் சல்லி இருக்குது, ஜகாத் கடமையா? இல்ல. வருஷம் பூர்த்தியாக எந்த மாசம் கிடைச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஜகாத் கடமையா? இல்ல. ஆனா அவர் விரும்பினா அதுல சதக்கா கொடுக்கலாம். சதக்கா யாருக்கும் கொடுக்கலாம், எப்பவும் கொடுக்கலாம், எதுலயும் கொடுக்கலாம். நீங்க கறிக்கு 2 தேங்காய் வாங்குறீங்க, அதுல ஒரு தேங்காவோ பக்கத்து வீட்டுக்கோ சொந்தக்கார ஆளுக்கோ சதக்கா கொடுக்குறீங்க, கூடுமா கூடாதா? ஜகாத்து தான் தேங்காய் கொடுக்கலாம், சதக்கா கொடுக்கலாம். ஒரு கேக் வாங்குறீங்க, அல்ல ஒரு உணவு பொருளை வாங்குறீங்க, 2 பார்சல் சோத்தை வாங்குறீங்க, ஒன்று சதக்கா கொடுக்கலாம். ஜகாத்துக்கு தானே அது சட்டம் இல்ல, சதக்கா தர்மமாக கொடுக்க முடியும். சரி, நான்காவது அம்சமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தம்முடைய மானப்பகுதியை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஹராத்தை விட்டும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், தம்முடைய அனுமதிக்கப்பட்ட துணைகளோடு தவிர, தம்முடைய அனுமதிக்கப்பட்ட துணைகளோடு தவிர வேறு யாரோடும் அந்த மானப்பகுதிகளை பேணிக் கொள்ளக்கூடிய, தவறை விட்டு பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவுமா மலக்கத் ஐமானுஹும், அல்லது அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட, அது இன்று நடைமுறையில் இல்லாத விஷயம். அரபிகளுக்கு மத்தியிலே அடிமைகள் என்கின்ற ஒரு வளமை இருந்தது, நம்முடைய இல்ல. சரி, பைன்னஹும் கைரு மலூமீன், இப்படியானவர்களாக இருந்தால் அவர்கள் குற்றவாளியாக, அவர்கள் இழிவாக்க பழிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாமிய முறைப்படிக்கு தம்முடைய சோடியோடு வாழலாம், இஸ்லாம் அனுமதித்த வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளோடு வாழலாம், தவிர யாரோடும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இதுக்கு பிறகு யாராவது ஒருவர் இந்த விஷயத்திலே புறம்பானதை எல்லாம் எடுத்து வரம்பு மீறுவார்களாக இருந்தால் அவர்கள்
அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிய குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். மூமின்களுடைய அம்சம். திருப்பி அல்லாஹ் தஆலா இதோட முடிக்கிறான். முடிச்சு போட்டு மேலதிகமாக 2 விஷயத்தை இன்னும் திரும்ப சேர்க்கிறான். அதுல ஒன்று என்ன தெரியுமா? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ வஹ்திஹிம் ராஊன். நம்பிக்கை விடயத்திலும் உடன்படிக்கை விடயத்திலும் அவர்கள் பேணிக்கை உடையவர்களாக, தங்களுடைய வாக்குறுதியை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுவும் மூமின்களுக்குரிய ஒரு அடையாளம். சொல்லிவிட்டு இதான் இந்த ஆயத்துல, இந்த அத்தியாயத்துல முக்கியமான ஒரு வசனம் இப்ப சொல்ல போற விஷயம். அல்லாஹ் சில கண்டிஷனை சொல்றான். அதுல தொடக்கத்துல தொழுகையில பேணுதல் அறிக்கணும் என்று சொல்லி சொல்றான். இந்த விஷயத்தை முடிக்கிற நேரம் திருப்ப தொழுகையை கொண்டு வர அல்லாஹ் தஆலா. தொடக்கத்திலும் தொழுகை ஒன்று ஒரு தரம் சொன்னா காணும் தானே, 2 தரம் சொல்லணுமா? அல்லாஹ் திருப்ப சொல்றான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன். ஃபர்ஸ்ட்க்கு தொழுகையில் பேணுதலாக உள்ளச்சமுடையவர் அறிக்கை வேணும்னு சொன்னான். திருப்ப கடைசி கட்டத்துல திருப்ப சொல்றான், திருப்ப வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன். தொழுகையை பேணக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தே ஆக வேண்டும். அவ எவ்வளவு கண்டிஷன்? அவ குறைஞ்சபட்சம் ஒரு மூமின் மத்த தவறுகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு திருத்திக்குவோம், நாளை அன்னைக்கு திருத்திக்குவோம். ஆனா தொழுகை விஷயத்துல உடனடியா திருத்தி ஆகணும். உடனடியாக மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும். எந்த காரணமும் சொல்லல, எந்த நொண்டி சாட்டுகளும் சொல்ல முடியாது. உலாயிக்க மேல சொன்ன விஷயங்கள்ல நீங்க கரெக்டா இருந்தா, உலாயிக்க அப்படியானவர்கள் தான் ஹுமுல் வாரிசூன், அனந்தரக்காரர்கள். எதுக்கு? பாப்பாட வீட்டுக்கா, உம்மட வீட்டுக்கா? இல்ல. எதுக்கு அனந்தரக்காரர்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ, சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த சொர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவங்களை யாருமே வெளியே போடல. அவர்கள் அதிலே நித்தியமாக நிரந்தரமானவர்களாக அந்த ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்துக்கு வாரிசுகளாக, அனந்தரக்காரர்களாக, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சொர்க்கத்துல 8 வகையான சொர்க்கம் இருக்கு. அதுல இந்த ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற சொர்க்கத்துக்கு அவன் சொந்தக்காரன் ஆகிவிட்டான். ஏ தெரியுமா? தொழுகையில் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், தொழுகையில் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், காலம் மடிச்ச அத்தஹியாத்துல இருந்து மரியாதை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அத்தஹியாத்துடைய இருப்பில காலம் மடிச்சு இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்ற அந்த மரியாதைக்கு வணக்க வழிபாடுகள் அது தொழுகையில மட்டும்தான் இருக்கு, வேற எதுலயும் இல்ல. ஹஜ்ஜில ஹஜ்ஜுடைய கடமைக்குள்ள இருக்கா? இல்ல. ஹஜ்ஜ முடிச்சு போட்டு மதீனாவுக்கு போயிட்டு சலாம் சொல்லலாம், இல்லாட்டி சலாம் சொல்லிட்டு மதீனாவுக்கு வரலாம், அது போற விஷயம். ஆனா நோம்புல இருக்கா? சஹர் நியத்துல நாயகத்துக்கு சலாம் சொல்ற இடம் இருக்கா? இஃப்தார்ல இருக்கா? இல்ல. ஸலவாத்து சொல்லலாம் எவ்வளவு. ஆனால் தொழுகையில காலம் மடி, அல்லாஹ் எப்படி அந்த கடமையை தந்திக்கா பாருங்க. காலம் மடிச்சு அத்தஹியாத் என்ற அடக்கமா இருந்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று நாம் இந்த தொழுகையில சலாம் சொல்ல 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 அந்த தொழுகைக்கு சொந்தக்காரனா நம்ம ஆகிட்டோம்டா. தொழுகையில நாயகத்துக்கு சலாம் சொல்றதுக்கு தகுதியானவன நம்ம ஆகிட்டோம்னு சொன்னா, நாயகத்துக்கு சொந்தமான சொர்க்கத்துக்கும் நாம தான் சொந்தக்காரன், நாம தான் வாரிசு. எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில கட்டாயமாக தொழுகை இருக்க வேண்டும் என்கின்ற அம்சத்தை வலியுறுத்தி 2 தடவை சொல்லி மூமின்களுடைய அடையாளங்களாக, அம்சங்களாக, பண்புகளாக மேற்கூறப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன் என்கின்ற அத்தியாயத்திலே சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பது போல நாம வாழ்ந்து நம்மட விருப்பத்துக்கு ஏற்றா போல ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்துக்கு தொழுகையாளிகளாக நாம் இருந்து
ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை அடைந்து அந்த சொர்க்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்துல வாழுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.